ஹலோ வணக்கம். நான் சந்தோஷ்குமார் நரசிம்மன். இன்னைக்கு சைலண்ட் டிஸ்கோ அந்த ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு என்னெல்லாம் நான் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ண போகிறேன்ட்டு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இது சைலண்ட் டிஸ்கோ ஹெட்ஃபோன். சரிங்களா? சைலண்ட் டிஸ்கோனாக்கா ஒருத்தர் இந்த மாதிரி ஹெட்ஃபோன் போட்டுட்டு அந்த மியூசிக் அவங்களே கேட்டுக்கலாம். ஸோ இது மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதனால் இதுக்கு பேர் சைலண்ட் டிஸ்கோன்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சைலண்ட் டிஸ்கோடைய ஹெட்ஃபோனு. இந்த கம்பெனியில் இது யூஸ் பண்ணுறாங்க. இதில் 3 சேனல் இருக்குது. சரிங்களா? இது எப்படி ஆன் பண்ணுறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் இருக்குது, நாப்ஸ் இருக்குது. அப்புறம் இது டைரெக்டாக கேபிள் போட்டு கேட்குற மாதிரி இருக்குது. சரிங்களா? இது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ அந்த கலரில் என்ன ஆகும், இப்போ ரெட்டுன்னாக்கா ஒரு சேனல். இப்போ அதே மாதிரி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணான்னா இன்னொரு கலருக்கு போகும். ஸோ அது இப்போ மறுபடியும் ரெட்டே வருது. ஆனால் இதுக்கு ஒரு ரிசீவருன்ட்டு ஒன்று இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். அந்த ரிசீவரில் அந்த ரிசீவர் ஆன் ஆகிட்டு நம்ம 3 பேர் இப்போ 2 டிஜே ப்ளே பண்ணால் ஒன்று நம்ம ஒரு லேப்டாப்லேருந்து ஒரு பிளேலிஸ்ட் ப்ளே பண்ணுவோம். அது நம்ம டெக்னிக்கல் சைடில் நம்ம ப்ளே பண்ணுறோம். ஸோ 3 சேனல் இருக்கும். ஸோ அந்த 2 டிஜே ப்ளஸ் இந்த லேப்டாப்பில் ப்ளே பண்ணுறப்போ இதில் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். ஒன்று ப்ளூ வரும், க்ரீன் வரும், ரெட், ஆரஞ்சு, அந்த மாதிரி 4 சேனல் இருக்குது. ஆனால் 3 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் நான் சார்ஜ் பண்ண வேண்டியது ஒன் ஆஃப் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ டெக்னிக்கல் மேனேஜராக. இதை சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தடவை பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 5 பாக்ஸ் தான் சார்ஜ் பண்ண போகிறேன். அந்த 5 பாக்ஸ் 2 ஹவர் சார்ஜ் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து சார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் பாக்ஸ் பண்ணி ரெடியாக வைக்கணும். சரிங்களா? அது ஒன் ஆஃப் த ஜாப் ரோல். சார்ஜ் பண்ணலாம் இப்போ. ஓகே, இப்போ என்னுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன். சரிங்களா? இங்கே பாருங்கள் எத்தனை சார்ஜஸ் இருக்குது, கேபிளிங் ஒர்க் எல்லாமே. ஸோ இது ஃபுல்லாக இந்த ஹெட்செட் சார்ஜ் போட போகிறேன் இப்போது. அது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பண்ணுறேன். ஒன்று மட்டும் நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். மற்றதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இது ஃபுல்லாக ஃபில் ஆவராக பண்ணுறேன். எல்லாம் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஹெட்ஃபோனும் இப்போது ஒவ்வொரு சார்ஜ்லேயும் 4 பின்னு இருக்குது. ஸோ 4 ஹெட்ஃபோன்ஸும் 4 ஹெட்ஃபோன் க்ளீனாக வச்சு அதுவும் நம்ம அந்த ஸ்டாண்ட் மேலே போட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு லேட்டாக சார்ஜ் ஆன பிறகு அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒன்றும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஒன்று ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் லைக் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கான். ஸோ இந்த சார்ஜிங் ஒவ்வொரு டீட்டெயில்டாக பண்ணாக்கா கொஞ்சம் அது ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது சார்ஜிங் பாயிண்ட் தெரியுதுங்களா? ஸோ இந்த சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் இப்போ 4 ஹெட்ஃபோனுக்கும் ஒரே சைடில் சார்ஜிங் போட்டோம்னாக்கா அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒர்க்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஆகுதுனாக்கா ஒரு சேலஞ்ச் தான், ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. இப்போ யூஸ் பண்ணிவிட்டு இது வேற ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு என்டர்டெயின்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாக்ஸஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு பேசஞ்சர்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் வாங்குறது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரிட்டர்ன் வாங்குற டைமில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக வைங்க. ஸோ நம்ம எடுத்து சார்ஜ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. பட் இந்த ஷிப்பில் ஆல்மோஸ்ட் 5500 பேசஞ்சர்ஸ் கெப்பாசிட்டி. நம்மக்கிட்ட இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் ஒரு 1200 ஹெட்ஃபோன்ஸ் அப்படி இருக்குது. ஏன்னாக்கா எல்லாருமே கலந்துக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி. ஸோ ஒரு 1200 ஹெட்ஃபோன்ஸ் அந்த இன்னொரு க்ரூ மெம்பர் வைக்கிறச்ச இந்த மாதிரி மெஸ்ஸாக போட்டுறாங்க. ஸோ இதுவும் ஒரு சேலஞ்ச் தான் நமக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்டுச்சார். சரிங்களா? பார்க்கலாம் இருங்க. ஓகே, ஸோ 1 2 3
எல்லாமே ஒரே சைடில் வந்துடுச்சு சரிங்களா. ஸோ இதை வந்து நான் அப்படியே சார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாமே செக் பண்ணணும். சரி, இப்போது ஒரு செட்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ அது வந்து இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைட்டு தெரியும், அந்த க்ரீன் லைட்டு தெரியுதுங்களா, அந்த சைடு தெரியுது க்ரீன் லைட்டு. ஸோ இட் மீன்ஸ் சார்ஜ் ஆகிட்டுருக்குன்ட்டு அர்த்தம். 4 சார்ஜ் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபுல் ரேக் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்க்கலாம் சரிங்களா. ஹெட்ஃபோன்ஸ் சார்ஜ் பண்ணுறச்சு என்ன ஆகும், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் வந்து ஆல்மோஸ்ட் இது போயிருக்கு இல்லைங்களா. இட்ஸ் ஆல்மோஸ்ட் டேமேஜ். இதில் ஃபோமே இல்லை சரிங்களா. இதை கூட செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா டேமேஜ் ரிப்போர்ட்டில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1200 ஹெட்ஃபோன்ஸு ஒவ்வொன்றும் பார்த்து 100% ப்ரொஃபஷ்னலிசம். அவ்வளோ நம்ம காமிச்சாலும் அந்த எண்டில் சில மிஸ்டேக்ஸ் ஆகுது. அது பார்க்கலாம். இது வரைக்கும் மிஸ்டேக்ஸ் அப்படி ஒன்றும் ஆகலை. பட் இவ்வளோ நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இது இப்போது பிரேக்கேஜில் வந்துடும். ஸோ பிரேக்கேஜெலாம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருவோம். சம்டைம்ஸ் பேசஞ்சர்ஸ் கொடுக்குறச்ச இந்த மாதிரி கூட ஒடிச்சு கொடுப்பாங்க பாருங்கள். இந்த கவர் இந்த மாதிரி கூட ஒடிச்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பில் பண்ணுற மாதிரி கூட சம்டைம்ஸ் சிச்சுவேஷன்ஸ் வருது. ஆனால் சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி. அது இந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து அவங்க எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து கேபின் நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கேபின் கார்டுன்னு கொடுப்பாங்க பேசஞ்சருக்கு. அந்த கேபின் கார்டை வச்சு தான் இவங்க இந்த ஹெட்ஃபோன் வந்து வாங்குவாங்க. அந்த சைலண்ட் டிஸ்கோ அன்றைக்கி வாங்குவாங்க. இப்போ இன்கேஸ் அது வந்து ரிட்டர்ன் ஆகாமச்சுன்னா அந்த சிஸ்டமில் காமிச்சிடும். அந்த ரிட்டர்ன் ஆகாத டைமில் அந்த அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு $50 வந்து சார்ஜ் ஆகும். ஒரு ஹெட்ஃபோன் $50 சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ரிட்டர்ன் பண்ணிடலாம், அந்த $50 லாஸ் வேணான்ட்டு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே ஃபில்அப் பண்ண இந்த ஃபுல் ரேக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 பாக்ஸஸ் இருக்குது. 250 ஹெட்ஃபோன்ஸ் வருது. ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்ப்போம். ஓகே, 5 பாக்ஸஸ் வந்து இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன். இது வந்து 2 ஹவர் கழித்து தான் நான் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை எல்லாமே பாக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீனாக பாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே மீதி இருக்கிற
20 பாக்ஸஸை வந்து சார்ஜ் பண்ண மறுபடியும். ஸோ இது பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour ஆச்சுங்க. 5 பாக்ஸஸ் எல்லாமே செட் பண்ணி க்ளீனாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 hour ஆச்சு. ஸோ 2 hour விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன லஞ்ச் போயிட்டு முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜ் போடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவரை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்டேஜ் பின்னாடி இருக்குது. ஓகேங்களா? என்னுடைய பின்னாடி நான் இப்போ வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் ரூம்னு சொல்லுவோம். அதனால் ஒரு சின்ன இடம் இருக்குது இந்த ஸ்டேஜ் மேலே, டெக் 6 ஃப்ளோர் 6ல் வந்து. ஸோ இந்த மிக்சரெல்லாம் வச்சு தான் நம்ம ஆப்ரேட்டாக பண்ணுவோம் எல்லாமே. ஸோ இது பார்த்திங்கன்னா சைலண்ட் டிஸ்கோக்கு இந்த ஒரு ரிசீவர். ஸோ இதில் வந்து ஒரு சேனல் வரும். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து 3 இருக்குது. சரிங்களா? ஸோ 3 சேனலில் வந்து மியூசிக் வரும். ஸோ இது வந்து நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நான் ஷோ ஸ்டார்ட் ஆகிறப்ப சொல்கிறேன். சரிங்களா? பார்க்கலாம் வாங்க. ஹலோ, சரி, ரிசீவர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களா? சைலண்ட் டிஸ்கோடைய ரிசீவர் அது வந்து இதுதான். இந்த ஒரு ரிசீவரில் வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி என்கிட்ட இப்போ 3 ரிசீவர் இருக்குது. ஸோ 3 சேனல் வந்து ப்ளே பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் மேலே ஒரு கார்னரில் இருக்கிறேன். இது வந்து என்னோடய டெக்னீஷியன் போட்டு எங்கள் பார்த்தீங்கன்னா சரிங்களா? ஓகே, இப்போ போய்ட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டிஜே செட்டப் கூட பண்ணோம் ஸ்டேஜ் மேலே, அதுக்கு காமிச்சிருக்கேன். ரிசீவருக்கான அடாப்டர் செட்டப் பண்ணுறோம். எப்பவுமே நம்ம இந்த கேபிள் செட் பண்ணிட்டு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதான்னு பார்க்கணும். போட்ட உடனே வந்து ஒரு க்ரீன் லைட் மாதிரி வரும். பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு இப்போ இந்த செட்டப் ஆயிடுச்சு.